Groundwater cannot withstand expensive purification processes, and therefore prevention of pollution is the most cost-effective method of control. The matter got worse to Sri Lankans. On the 20th of May 2021, Express Pearl caught fire off the coast of Colombo, Sri Lanka. Sri Lanka's marine environment in the area. Clean Sri Lanka is a nationwide environmental sustainability initiative launched with the vision of control. Good morning and all. அழகிய சுகாதாரமுள்ள தூய்மையான நாட்டில் வாழ்வதற்கே நாம் அனைவரும் விரும்புகின்றோம். அத்தகைய ஒரு நாட்டின் தரத்தினை உயர்த்துவதற்கு தேசிய செயற்திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டதே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமாகும். We all wish to live in a clean and respectful nation. The Clean Sri Lanka program more sustainable environment. கருவிற்கு அமைவாக தற்கால அரசின் மூலமாக நாட்டின் அபிவிருத்தி வளத்தினை மேற்கொள்ளும் முகமாகவும் combined with associate groups. And from here, the start point towards Gurnagar is police and the public sector covered 1.2 kilometers up to 70 kilometers canteen. From there to Gurnagar canteen. ආරාධිත அமைத்தல் නැතුළු සම්භාවනීය ඔබ සමග விருந்தினர்கள் உட்பட அனைவருக்கும் நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். With this, we conclude the official proceedings of today's Clean. අප මාතෘ භූමියේ සුන්දරත්වය විදාපාන ක්‍රමවත් සහ පිරිසිදු වෙරළ තීරතාව මින් සමාප්තියට පත් කරනු ලබනවා. அவர்கள் இந்த நிகழ்வில் இணைந்து கொள்ள Let us work together to preserve the natural beauty of our homeland and build a disciplined, clean and well-maintained. அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு ஜனாதிபதி செயலகத்தினுடைய ஆலோசனைக்கு அமைவாக இராணுவ தளபதி அவர்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையிலே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தின் கீழே இன்று யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த கடலோர பிரதேசங்களை துப்புரவு செய்கின்ற பணி இன்று ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பணியிலே யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ரசிக பெரேரா அவர்களுடைய வழிகாட்டலிலும் 51வது படையணியினுடைய வழிகாட்டல் முத்துமால அவர்களுடைய வழிகாட்டலிலும் இன்று இந்த செயற்பாடு அரச நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களை இணைத்த வகையிலே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இந்த செயற்திட்டத்திலே மாவட்ட செயலகம் மற்றும் யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலகங்களுடைய உத்தியோகத்தர்கள், மாநகர சபையினுடைய உத்தியோகத்தர்கள் மற்றும் சுகாதார துறையினர் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள், பொதுமக்கள் உட்பட மற்றும் இளைஞர் கழகங்கள், இளைஞர் படையணி உட்பட பலரும் இணைந்து கொண்டு இந்த செயற்திட்டத்தை கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள். இந்த செயற்திட்டத்தினுடைய முதல் நிகழ்வு இன்று இந்த பண்ணை பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருந்த போதிலும் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இருக்கின்ற கடற்கரையோர பிரதேசங்களிலே இந்த செயற்திட்டம் தற்போது சம நேரத்திலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த அழகிய சூழலை நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய கடப்பாடு உடையவர்களாக இருக்கின்றோம். இத்தகைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு செயற்திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதன் மூலம் எங்களுடைய இந்த பிரதேசத்தினை ஒரு அழகிய நகரமாக, அழகிய பிரதேசமாக நாங்கள் மிளிர வைக்க முடியும். அந்த வகையிலே இத்தகைய செயற்திட்டங்களிலே மாணவர்களுக்குரிய வழிகாட்டல்கள், ஆலோசனைகள் வழங்கப்பட்டு பிரதேசத்தினுடைய சுற்றுச்சூழல் மேம்பாடு தொடர்பாக அவர்களுடைய கருத்துக்களுக்கும் அல்லது அவர்களுடைய எண்ணப்பாங்குகளுக்கும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அந்த வகையிலே இன்று இந்த
கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் ஜனாதிபதி செயலகத்தினுடைய ஆலோசனைக்கு அமைவாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே சிறப்பான முறையிலே அனைவரது அரசு திணைக்களங்கள், இராணுவத்தினர், போலீசார், கடற்படையினர், விமானப்படையினர் உட்பட அனைத்து தரப்பினருடைய சிறப்பான ஒத்துழைப்போடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே இதேவேளை இந்த கடற்கரையோரங்களிலே செல்கின்ற அல்லது அந்த பிரதேசங்களை சுற்றுலாவியலாக செல்கின்ற பொதுமக்களும் இந்த சுற்றாடல் சுகாதாரத்தை பேணுவதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்த எங்களுடைய நாடு ஒரு ஒளிமயமான அல்லது ஒரு சுபிட்சமான நிலையை நோக்கி இந்த கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இதனை ஏற்பாடு செய்த யாழ்ப்பாண மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து செயற்படுகின்ற அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு, குறிப்பாக பிரதேச செயலகம் மற்றும் மாவட்ட செயலகம் உட்பட அனைத்து உத்தியோகர்களுடைய அந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு இன்று இந்த பிரதேசம் முழுமையாக சுத்தப்படுத்தப்பட இருக்கின்றது என்பதனை தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ජනාධිපති තුමා ප්‍රමුඛ රජය විසින් හඳුන්වා දුන් ක්ලීන් ශ්‍රී ලංකා ව්‍යාපෘතිය යටතේ තවත් එක් පියවරක් වශයෙන් අද දින ශ්‍රී ලංකා යුද හමුදාවේ යුද හමුදාපතිගේ සංකල්පයකට අනුව දිවයින පුරා තියෙන ශ්‍රී ලංකාවේ පවතින වෙළඳ තීරය සුද්ධ පවිත්‍ර කිරීම සඳහා වැඩපිළිවෙලක් අද මේ මොහොත වෙනකොට දියත් කරලා තියෙනවා. ඉතින් ඒ වගේම අද යාපන දිස්ත්‍රික්කයේත් යාපනයේ ආරක්ෂක සේනා මුලස්ථානයේ ආඥාපතිගේ ඍජු අධීක්ෂණය යටතේ අද දින යාපන ප්‍රදේශයේ තෝරාගත් ස්ථාන 30ක වෙරළ තීරය සුද්ධ පවිත්‍ර කිරීමට කටයුතු සූදානම් කරලා මේ අවස්ථාවේ පටන් ගත්තා. ඉතින් මේ සඳහා ත්‍රිවිධ හමුදාවේ සමාජිකින්, ඒ වගේම රජයේ සේවකයින්, ඒ වගේම පොලිසිය මහත්මයන් මේ සඳහා සහභාගී වෙනවා. ඉතින් අපි මේකෙන් බලාපොරොත්තු වෙන්නේ ජනාධිපතිතුමාගේ සංකල්පයට අනුව යුද්ධ හමුදාව සමග පිවිතුරු පරිසරයක් ජාතිය උදෙසා පිරිසිදු වෙරළක් යන තේමාව යටතේ යාපනයේ ප්‍රදේශයේ සිවිල් ජනතාවගේ සඳහා මනරම් පරිසරයක් බිහි කිරීමත්, ඒ වගේම සංචාරකගේ ආකර්ෂණය වැඩි වෙන ආකාරයට මේ පරිසරය පිරිසිදුව පවත්වාගෙන යාමත්.
இலங்கை இராணுவத்தின் ஏற்பாட்டில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் யாழ்ப்பாணம் பண்ணை கடற்கரை பகுதியில் இன்று காலை இடம்பெற்றது.